வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணதாச மகேந்திரன் கிறிஸ்டோபர். எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள் பூண்டுலோயா என்கின்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். பூண்டுலோயாவில் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தான் நான் 1971ஆம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகம் செல்லும் வரை கல்வி பயின்றேன். எனவே அந்த ஊர் சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழியையும் பேசுபவர்கள் வசிக்கின்ற இடம். சிங்கள நண்பர்கள் மத்தியில் பெரும்பாலும் பாபு என்றால்தான் அனைவருக்கும் என்னை பற்றி தெரியும். பாடசாலையில் மகேந்திரன் என்ற பெயரில் தான் நான் பிரபல்யம் அடைந்திருந்தேன். அந்த பாடசாலைக்கு நான் முதலில் 1971ஆம் ஆண்டில்தான் 6ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தேன். அதற்கு முன்னர் ரம்படை தமிழ் மகா வித்தியாலயத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றேன். எங்களுடைய பூண்டுலோயா என்கின்ற பிரதேசம் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற மலைப்பாங்கான பிரதேசம். அழகான ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த சூழலில் தான் நான் வசித்தேன். அங்கிருந்து தான் பாடசாலைக்கு சென்றேன். இரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் சிறு பராயத்திலிருந்து எங்களுடன் இருந்ததனால் என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் சிங்களம் என்ற பேதமே இருக்கவில்லை. அதாவது நான் பாடசாலைக்கு சென்றால் அங்கே தமிழ் மொழியில் கல்வி கற்றேன், தமிழில் தான் பேசுவேன். அதிலிருந்து வெளியிலே வந்துவிட்டால் அடுத்த நாள் பாடசாலைக்கு மீண்டும் செல்லும் வரை சிங்கள மொழியில் சிங்கள நண்பர்கள் அப்படி பேசி பழகிய ஒரு அனுபவம் தான் எனக்கு உண்டு. 1980ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர இடைக்கால பாடத்திட்டத்திற்கு பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் இருந்து வரலாற்றில் முதல் தடவையாக நாங்கள் A-level பரீட்சையில் தோற்றுகிறோம். அந்த பரீட்சையில் நானும் பிரேம்ராஜ் என்பவரும் அதே போலவே சாமுவேல் ஜான்சன் ஆகிய 3 பேர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானோம். சட்டப்பீடத்திற்கு சென்றதனால் பிரேம்ராஜ் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கும், நான் புவியியல் துறையில் சிறப்பு பட்டம் பெற்றேன். அதே போலவே ஜான்சன் அரசறிவியல் துறையில் சிறப்பு பட்டம் பெற்றார். நாங்கள் 2 பேருமே பேராதனை பல்கலைக்கழகத்தில் தான் சென்றோம். உங்களுக்கே தெரியும், பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு அற்புதமான இடம். ஏனென்றால் இலங்கையில் உள்ள எல்லா பிரதேசத்தையும் சேர்ந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்கின்ற ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பல்கலைக்கழகமாகத்தான் அது தற்போதும் விளங்குகிறது. அங்கே நாங்கள் கல்வி பயில்கின்ற காலத்திலே எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கிடையில் இருக்கவில்லை. சிங்கள மீடியம், தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் என 3 துறைகளிலும் மாணவர்கள் கல்வி கற்றார்கள். சிலர் அந்த விடுதிகளில் நாங்கள் பல்வேறு பீடங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே விடுதியில் இருப்பார்கள். மிகவும் சுமூகமாக மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்த காலம்தான் அந்த காலகட்டம். 1983ஆம் ஆண்டு என்னுடைய ஞாபகத்தின்படி ஜூலை மாதம் 21ஆம் தேதி அளவில் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஊடாக அதாவது பேராதனை பூங்காவிற்கு முன்னால் பல்கலைக்கழகத்தை நோக்கி செல்கின்ற ஒரு புகுமுக வீதி இருக்கின்றது. கலஹா வீதி என்றால் அனைவருக்கும் அது தெரியும். அந்த வீதியின் ஓரத்தில் பேராதனை பல்கலைக்கழகம் என பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கின்றது. 3 மொழியிலும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் இலச்சினையுடன் அது கம்பீரமாக இருந்தது. அந்த நேரத்திலே நான் கண்டேன், ஒரு பஸ் வண்டியும் அங்கே நிறுத்தப்பட்டு இருந்தது. நிச்சயமாக அந்த பஸ் வண்டி வவுனியா பிரதேசத்திலிருந்து ஏதாவது கல்வி சுற்றுலாவுக்கு வந்தவர்களின் பஸ் வண்டி என்பது தான் எனக்கு ஞாபகம். அது அப்படியே இருக்க நாங்கள் எங்களுடைய விடுதிகளுக்கு சென்று விட்டோம். இரவு 11 மணியளவில் எங்களுடைய சீனியர் பேட்ச் சிரேஷ்ட மாணவர்கள் சிலர்
நான் இருந்த விடுதியின் கதவை வந்து தட்டினார்கள். திறந்தால் அவர்களுடைய முகத்திலே பதட்டம், அச்சம் எனக்கு தெரிந்தது. என்ன அப்படி என்று நான் கேட்டவுடன் எனக்கு பருகுவதற்கு தண்ணீர் கேட்டார்கள். நான் தண்ணீரை கொடுத்தேன். இல்லை, சிங்கள மாணவர்கள் எங்களை தாக்குகிறார்கள், அதனால் நாங்கள் இங்கிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என கூறி அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு இது என்ன இப்படி ஒரு பிரச்சனை, எங்களுடைய பல்கலைக்கழகத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை வருமா என்ற ஆச்சரியமாகவும் இருந்தது. அடுத்த நாள் காலையில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் எல்லோருமே தத்தமது இடங்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக தமிழ் பிரதேச மாணவர்கள். நானும் கண்டிக்கு சென்றேன். பொடிமணிக்கு புகையிரதம் மூலமாக வட்டக்கோட்டை ஸ்டேஷன் போய் இறங்கி பூண்டுலோயாவுக்கு சென்றேன். ஏனென்றால் பல்கலைக்கழகம் மூடிவிடப்பட்டது. அதற்கு 2 நாள் சென்றதன் பின்னர் நாங்கள் கேள்விப்பட்டோம், யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி என நான் நினைக்கின்றேன், அந்த பிரதேசம் என்று தான் நினைக்கிறேன், அதை திருத்திக் கொள்ளலாம், ஒரு கன்னிவெடியில் 13 இராணுவத்தினர் சிக்கி பலியானார்கள். எனக்கு அந்த வீரகேசரி அந்த செய்தி ஞாபகம் இருக்கின்றது. கேர்னல் வாஸ்குணவர்தன உள்ளிட்ட 13 பேர் பலி என்று இருந்தது. அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது, எங்களுக்கு இந்த காலத்தில் போல இந்த தொடர்பாடல் வசதிகள் இல்லை. அவர்களுடைய சடலங்கள் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு அவை அப்படியே அடக்கம் செய்யப்பட இந்த இராணுவமும் இருந்த அரசாங்கமும் தீர்மானித்ததாம். அவ்வாறு கொண்டு வந்து அவர்களுடைய சடலங்களை வீடுகளில் ஒப்படைக்காமல் கொழும்பு கணத்தையில் இவர்கள் அடக்கம் செய்ய போகின்றார்கள் என்ற விடயத்தை கேள்விப்பட்டதும் ஏற்கனவே கோபாவேசமாக இருந்த மக்களும் அவர்களுடைய உறவினர்களும் ஒரு சிலரால் தூண்டப்பட்ட ஏனைய காடையர்களும் ஒன்று சேர்ந்து இதை ஒரு வன்செயலாக மாற்றிக்கொண்டார்கள். அவ்வாறு மாற்றிக்கொண்டதன் பின்னர் முழு இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளிலும் இது தமிழர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாக வெடித்தது. ஆனால் அந்த நேரத்திலே நான் பூண்டுலோயாவில் தான் இருந்தேன். எங்களுடைய ஊரிலே எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை, யாருமே தாக்கப்படவில்லை. மிகவும் அமைதியான சூழ்நிலையில் தான் பூண்டுலோயா இருந்தது. ஆனால் அதன் சுற்றுப்புற பிரதேசங்களிலே நாங்கள் கேள்விப்பட்டோம், பல இடங்களில் தீக்கிரையாகின்ற சம்பவங்கள், அதே போலவே கொலை சம்பவங்கள் என அந்த காலத்திலே பதிவாகி கொண்டே போனது. என்னதான் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் எங்களுடைய மனதிலே ஒரு இனந்தெரியாத அச்சம் குடிகொண்டது. ஏனென்றால் எங்களுக்கு வாழ்க்கையில் முதல் தடவையாக பாதுகாப்பற்ற ஒரு தன்மை எங்களுடைய மனதில் உருவாக தொடங்கியது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவே இல்லை. ஒருவர் கூட மனம் நோகும் அளவுக்கு எங்களுடன் பேசியதும் இல்லை. ஆனால் வேறு இடங்களில் கொழும்பை பற்றி உங்களுக்கு கூற தேவையில்லை. கொழும்பில் எத்தகைய அசம்பாவிதங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இவையெல்லாம் வரலாறு. அதன் பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு நாங்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் திடீரென ஹெலிகாப்டர் பறப்பதை அந்த காலத்தில் காணலாம். அவ்வாறு ஹெலிகாப்டர் ஒன்று நுவரெலியா பக்கம் பறந்து சென்றது. எங்களுக்கு தெரியாது. அப்போது அங்கே உள்ளவர்கள் கூறினார்கள், காமினி திசாநாயக்கா அவர்கள் தான் எப்படி நுவரெலியாவுக்கு வந்தாருன்னு. அதன் பிறகு நான் நேரடியாக இவற்றை காணவில்லை. அதன் பிறகு நுவரெலியாவிலும் இந்த வன்முறை சம்பவங்கள் வெடித்தன. நுவரெலியாவிலும் உயிருடன் வாகனங்களில் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் என எங்களுக்கு வதந்திகள் வந்தன. அந்த காலத்திலே எங்களுக்கு வேறு எந்த விதமான தொலைக்காட்சியில் இவற்றை காண்பதற்கான வசதிகள் இல்லை. வானொலியில் கூறுகின்ற விடயங்களை மாத்திரம். அடுத்தது வதந்தி. பூண்டுலோயாவில் இருந்து கொழும்புக்கு வந்த ஒரு சிலர் இடையில் அகப்பட்டு கொண்டார்கள். அவர்களை போலீஸார் காப்பாற்றி கொண்டு போய் வைத்திருந்து 2-3 வாரங்களுக்கு பின்னர் தான் அவர்களை மீண்டும் ஊருக்கு வரவிட்டார்கள். எப்படியும் நாங்கள் 1 மாத காலத்திற்கு மேல் அப்படியே அங்கேயே தங்கியிருந்து விட்டோம் பூண்டுலோயாவிலே. அதன் பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு வந்தோம். எங்களுடைய நண்பர்களை சந்தித்தோம்.
அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக இருந்தது. சிங்கள மாணவர்கள் எங்களுடன் அன்பாகத்தான் பழகினார்கள். ஆனால் அந்த காலத்திலே ஆச்சரியப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், பேராதனை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பட்டதாரி மாணவர்களாக இவ்வளவு சுமூகமாக இருந்தாலும், நான் கலைப்பீடத்தைச் சேர்ந்தவன். மருத்துவ பீடத்தில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி செயற்பாட்டுகளுக்காக மனித எலும்புக்கூடுகளின் பாகங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருப்பார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் தாக்க வந்த மருத்துவ பீட மாணவர்களின் கைகளில் இந்த எங்களுடைய தொடையில் இருக்கிறது, எங்களுடைய உடலில் நீளமான எலும்பு பகுதி இருக்கின்றது, அதை எடுத்துக்கொண்டு வந்து தாக்கினார்கள் என எனக்கு நண்பர்கள் கூறினார்கள். ஆனால் நான் இருந்த இடத்தில் அந்த பிரச்சனை இல்லை. எனவே இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவற்றுடன் தான் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை முடித்தோம். ஆனால் இப்பொழுது 43 வருடங்களாகிவிட்டன. அந்தளவுக்கு இடம்பெற விட்டாலும் தொடர் வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவ்வாறு நடந்து கொண்டிருப்பதற்கு பல்வேறு சமூக காரணங்களும் நிலவுகின்றன. சிலர் இது கல்வி வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனையாக கருதுகிறார்கள். ஒரு சிலர் இது தங்களுடைய காணி பிரதேசத்தில் மற்றவர்களுக்கு காணிகளை கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இனவாத கண் கொண்டு பார்க்கிறார்கள். ஒரு சிலர் சமயத்தை முன்வைத்து மத ரீதியான காரணிகளுக்காக வன்முறைகளை தூண்ட வருகிறார்கள். ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த இன ரீதியான மத ரீதியான வன்முறைகள் தலை தூக்குவதற்கு தற்போதுள்ள அரசாங்கம் எந்த விதத்திலும் இடமளிக்க முடியாது என உறுதியாக கூறியிருக்கின்றது. எனவே எத்தனையோ தீய சக்திகள் இவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவை எல்லாமே வெற்றியளிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த எல்லா சம்பவங்களையும் திரும்பி பார்த்தால் எங்களுக்கு கூட மிகவும் கவலையாக இருக்கின்றது. இறுதியாக ஒரு கேள்வியைத்தான் நான் கேட்க வேண்டும். ஏன் இப்படி நடந்தது? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதல்லவா? இது எவ்வளவு பெரிய வரலாற்று கரையாக எமது நாட்டில் இருக்கின்றது. அண்மையில் கூட நாங்கள் கே. வெங்கட் அவர்களுக்கு ஒரு ஞாபகார்த்த நிகழ்ச்சி நடாத்தப்பட்டது. அதற்கு நாங்கள் போயிருந்தோம். அவர்கள் ஒரு ஆவண திரைப்படம் ஒன்றை ஒருவர் தயாரித்திருந்தார். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருந்தது. எனவே ஏன் இவ்வாறு ஒன்று நடந்தது? இவ்வாறு ஒரு வன்முறை சம்பவம் இனிமேல் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய வரலாற்றிலே இடம்பெறக்கூடாது. நாங்கள் சகோதரர்களாக, ஒரு தாய் மக்களாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். அதுதான் நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கின்ற பரிசாக, வெகுமதியாக அமையும் என நான் நினைக்கிறேன்.